முக்குருணி விநாயகர். முக்குருணி விநாயகர்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அவருக்கு முக்குருணி நெல்லை அவிச்சு குத்தி கொழுக்கட்டை செஞ்சு கொடுப்பாங்க. பெரிய கொழுக்கட்டையாக செஞ்சு அவருக்கு கும்பிடுவாங்க. அதனால அந்த பிள்ளையாருக்கு பேர் முக்குருணி விநாயகர். என்னைகிட்ட கேட்க தோணியிருக்கு பாருங்க. இப்போ புரிஞ்சுதா? அதனால தான் அவருக்கு பேர் முக்குருணி விநாயகர். முக்குருணிங்கிறது அக்கால அளவை, கால்படி அரைப்படிங்கிற மாதிரி. எத்தனை மரக்கால்? 300. 3 மரக்கால். 3 மரக்கால் நெல்லை குத்தி அவிச்சு கொழுக்கட்டை செஞ்சு கும்பிடுவாங்களாம். முக்குருணினா 3 மரக்கால். அக்காலத்தில் அவ்வளோ பக்தி. இன்றைக்கும் அது செய்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முக்குருணி கொழுக்கட்டை செஞ்சு அவரை கும்பிடுதாங்க. வெரி குட், வெரி குட். நல்ல கொஸ்டின். நான் எதுக்கு கேட்குறேன்